வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 22. சில மாதங்கள் கழித்து ஒரு வழியாக ஹுமாயூன் மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தால் வந்த செய்தி பயங்கரமாய் இருந்தது. பலம் பொருந்திய ஆப்கானிய அதிரடிப்படையுடன் தப்பி சென்றிருந்த ஷேர்கான் சுனார் கோட்டையில் காவலில் இருந்த 700 முகலாய வீரர்களை வெட்டி தள்ளி கோட்டையை மறுபடியும் கைப்பற்றி அதை தொடர்ந்து காசியையும் கபலீகரம் செய்து கன்னோசியையும் காலடியில் மண்டியிட செய்தார். பிறகு ஆப்கான் படை ஜான்பூரையும் ஜாலியாகவே வாரி போட்டுக்கொண்டது. ஷேர்கானின் நிஜ பெயர் ஃபரீத். ஒரு முறை மற்ற வீரர்களுடன் வேட்டையாடப் போன போது திடீரென்று அவர் மீது பாய்ந்த கொழுத்த புலியை தன் கைகளாலேயே தடுத்து வீழ்த்தி புரட்டி போட்டு குருவாளால் குத்தி கொன்றார் ஃபரீத். அதிலிருந்து புலியை வென்ற வீரர் ஷேர்கான் என்று அழைக்கப்பட்டார் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது ஷேர்கான் முன் அணி திரண்டு நின்றிருந்தனர் ஆப்கான் வீரர்கள். அவர்களிடையே ஷேர்கான் செய்த முழக்கம் புலியின் உருமலாக இருந்ததில் வியப்பில்லை. மாவீரர்களே, நம் கனவு நிறைவேறும் தருணம், நம் லட்சியம் கைகூடும் வேளை இதோ வந்துவிட்டது. போதையில் வீழ்ந்து கிடக்கும் இந்த முகலாய மன்னரை முறியடிப்போம், டெல்லியை கைப்பற்றுவோம், மீண்டும் ஆப்கானிய சாம்ராஜ்யம் அமைத்து இழந்த மானத்தை மீட்டு ஆப்கானிய இனத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம் என்று அவர் கூவ வாட்களை உயர்த்தி உணர்ச்சிகரமாக ஆரவாரம் செய்தது ஆப்கானிய படை. வங்காளத்தில் இருந்த ஹுமாயூன் இந்த செய்தி கேட்டு திகைத்தார். ஆனால் சோதனைகள் பாக்கி இருந்தன. ஆக்ரா திரும்பியிருந்த சகோதரர் ஹிண்டால் அண்ணன் ஹுமாயூனுக்கு எதிராக புரட்சி கொடி உயர்த்தி தன்னை பாதுஷா என்று அறிவித்துக் கொண்ட துரோகமும் நிகழ்ந்தது. இது கேட்டு லாகூரிலிருந்து 10,000 குதிரை வீரர்கள் அடங்கிய படையுடன் வந்த இன்னொரு சகோதரர் காம்ரான் ஹுமாயூனுக்கு உதவிக்கு போவதற்கு பதில் ஹிண்டாலை துரத்தி எடுத்துவிட்டு அரியணையில் அமர பிறந்தவன் நான் தான் என்று முழங்கிவிட்டு மகுடம் சூட்டி கொண்டார். மனம் வருந்திய ஹுமாயூன் அந்த நிலையிலும் இரு சகோதரர்களுக்கும் அறிவுரை கூறி கடிதங்கள் அனுப்பினார். நமது தந்தை பாபர் பாதுஷா ரத்தம் சிந்தி உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை கேவலம் சகோதர சண்டையால் சின்னாபின்னமாக்க நினைப்பது அவருக்கு நாம் செய்யும் மன்னிக்க முடியாத துரோகம் என்றெல்லாம் அவர் எடுத்து சொல்லியும் சகோதரர்கள் கேட்பதாக இல்லை. எப்படியும் அண்ணனை ஷேர்கான் பரலோகம் அனுப்பப் போகிறார், பிறகு நானா நீயா என்பதுதானே பிரச்சனை என்று இருவரும் பேராசையுடன் கணக்கு போட்டனர். ஆண்டு கிபி 1539. சகோதரர்களை வழிக்கு கொண்டுவர ஆக்ராவை நோக்கி கோபத்துடனும் வேதனையுடனும் ஹுமாயூன் படையுடன் கிளம்பிய போது நல்ல மழைக்காலம். பாட்னாவுக்கும் காசிக்கும் நடுவே உள்ள சாசா என்ற நகரில் பெருகி வந்த கங்கையை தற்காலிகமாக பாலம் அமைத்து ஹுமாயூன் படை கடக்க நினைக்கையில் ஷேர்கான் ஆப்கானிய படை இரவு நேரம் பார்த்து பின்னால் இருந்து பாய்ந்து முகலாயர்களை குதறியது. இந்த தாக்குதலில் சுமார் 8,000 முகலாய வீரர்கள் கங்கை நதியில் மூழ்கி இருந்தனர். ஒரு ஆப்கானிய குதிரை வீரன் செலுத்திய அம்பு ஹுமாயூனின் கையை உரசி சென்று காயப்படுத்தியது. அப்படியும் ஒரு குதிரையில் ஏறி நதியை ஹுமாயூன் கடக்க பார்க்க அவர் உயிருக்குயிரான குதிரை வெறித்த பார்வையோடு வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனது. பரிதாபமாக மூழ்க ஆரம்பித்தார் ஹுமாயூன் பாதுஷா. அப்போது ஆண்டவன் தன் உதவிக்கரத்தை ஒரு ஏழை கூலியாள் மூலம் நீட்டிய அதிசயம் நிகழ்ந்தது. தினம்தோறும் கூலி வேலை செய்வோர் பெரும் வெள்ளத்தில் அலட்சியமாக கங்கையை கடப்பது அந்த காலத்தில் சர்வ சாதாரணம். சற்று காற்று நிரப்பப்பட்ட தோல் பைகள் இன்று நீச்சல் குளங்களில் நாம் பயன்படுத்துவதைப் போல உதவியாக அணைத்து கொண்டு நீந்தி அவர்கள் நதியை கடப்பது வழக்கம். மன்னர் ஆபத்தில் இருப்பதை கவனித்த ஒரு கூலியால் பாய்ந்து நீந்தி சென்று மன்னரை இழுத்து அணைத்து கொண்டு மறுபுறம் கரையேறி காப்பாற்றினார். அந்தப்புற பெண்கள் பலரும் ஹுமாயூனின் ஒரு இளம் மகளும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்த பரிதாபமும் நிகழ்ந்தது. இந்த ஏழையின் உதவியில் உணர்ச்சி வசப்பட்டு போன ஹுமாயூன் ஆக்ராவுக்கு நல்லபடியாய் நாம் போய் சேர்ந்ததும் உனக்கு பதிலுதவி செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கண் கலங்க கூறினார். தட்டு தடுமாறி சில வீரர்களுடன் ஆக்ரா அடைந்தார் மன்னர் ஹுமாயூன். அங்கே தற்காலிகமாக மனம் மாறிய சகோதரர்கள் காம்ரானும் அஸ்காரியும் ஹிண்டாலும் அண்ணனை தலை குனிந்தவாறு அன்புடன் வரவேற்று மன்னிப்பு கேட்டனர். தோட்டத்தில் தந்தை கல்லறை அருகே சகோதரர்கள் கூடி தழுவி கண்ணீர் விட்டனர். இதைத் தொடர்ந்து சில மாதங்கள் கழித்துதான் பாபர் உடல் காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு தன்னை காப்பாற்றிய ஏழையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஹுமாயூன் தொடர்ந்து சொன்னதை கேட்ட எல்லாரும் அந்த ஏழை உட்பட
திகைப்பிலும் வியப்பிலும் ஆழ்ந்தனர். ஹுமாயூன் கம்பீரமாக முழங்கினார். என் உயிரை காப்பாற்றிய இந்த நண்பரை 2 நாட்கள் ஆக்ரா சிம்மாசனத்தில் மன்னராக அமர்த்தி அவருக்கு நான் பிரத்யேகமாக பணிவிடை செய்ய எடுத்திருக்கிறேன். யார் எடுத்து சொல்லியும் பாதுஷா கேட்கவில்லை. 2 நாட்கள் அந்த ஏழை கூலியை ஆக்ராவில் மன்னராக அமர்த்தினார் ஹுமாயூன். அந்த 2 நாள் மன்னர் தன் ஆட்சியில் சிலரை வேலையில் கூட அமர்த்தியதோடு அல்லாமல் முடிந்தவரை பல ஏழைகளுக்கு பண உதவி செய்ததாகவும் கேள்வி. நடந்தது தேவையில்லாத கூத்து என்று சலித்து கொள்கிறார் ஹுமாயூனின் சகோதரி குல்பதான் பேகம். அவர் எழுதிய ஹுமாயூன் சரிதையில். சற்று உடல் நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருந்த காம்ரான் திகைப்புடன் மன்னரின் உயிரை காப்பாற்றியவருக்கு பெரும் பரிசுகள் தரலாம். ஆனால் ஒரேயடியாக மகுடம் சூட்டும் அளவுக்கு போக வேண்டுமா? படையுடன் ஷேர்கான் ஆக்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த சோதனையான வேளையில் இது போன்ற விளையாட்டுகளில் மன்னர் ஈடுபடுவது எனக்கு புரிப்படவில்லை என்று ஓலை அனுப்ப, என் உயிரையே காப்பாற்றியவர் அவர். அது எப்பேற்பட்ட உதவி என்பது உனக்கு புரியாது என்று மன்னரிடமிருந்து உணர்ச்சிகரமான பதில் வந்தது. இப்படி சொன்ன ஹுமாயூனின் உயிருக்கு உலை வைக்க ஆவேசத்துடன் ஆக்ராவை நெருங்கி வந்து கொண்டிருந்தது ஷெர்கானின் ஆப்கானிய படை. முகலாய சக்கரவர்த்தி ஹுமாயூனை முறியடித்து மீண்டும் டெல்லியில் ஆப்கானிய கொடியை பறக்கவிட்ட மாவீரர் ஷெர்ஷா பிறந்தது ராஜபரம்பரையில் அல்ல. அவரது பாட்டனார் குதிரை வியாபாரி. கிபி 1486 டெல்லி அருகே பிறந்த ஷெர்ஷாவின் நிஜ பெயர் ஃபரீத். பிற்பாடு அவரது குடும்பம் பீகாருக்கு குடிபெயர்ந்தது. இளம் வயதில் சிற்றன்னையின் கொடுமைக்கு ஆளாகி மனம் வெறுத்து பீகாரின் வடக்கே உள்ள ஜான்பூருக்கு தனியே கிளம்பி சென்ற ஃபரீத் அங்கே கவர்னராக இருந்த ஜமால்கான் என்பவரிடம் பணிக்கு சேர்ந்தார். ஒழுக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் உழைத்த ஃபரீத்துக்கு ஆசிரியர் வைத்து அராபிய பாரசீக மொழிகளை கற்றுத்தந்தார் ஜமால்கான். பிறகு உலக சரித்திரத்தை பற்றி விரிவாக படித்தார் ஃபரீத். அருமையான கவிதைகள் எழுதும் திறமையும் அவருக்கு இருந்தது. சில ஆண்டுகள் கழித்து ஃபரீத் நலனை கருதி அவருடைய தந்தையை வரவழைத்து அறிவுரை கூறி இருவரையும் இணைத்து வைத்தார் ஜமால்கான். அதைத் தொடர்ந்து சிறு ஜமீன்தாராக இருந்த தந்தையின் நிலபுலன்களை தன் இளம் வயதில் திறமையோடு நிர்வகித்து விவசாயிகளின் பெரும் ஆதரவையும் அன்பையும் ஃபரீத் பெற்றதாக கூறப்படுகிறது. கூடவே ஆப்கானியர்களுக்கு உரிய சுறுசுறுப்பும் எல்லா வகையான சண்டை பயிற்சிகளில் தேர்ந்த ஃபரீத் பீகாரின் குறுநில மன்னரான பஹார் கானிடம் தளபதியாக சேர்ந்தார். அவரிடம் காட்டுக்கு வேட்டையாட போன போதுதான் பாய்ந்து வந்த ஒரு புலியை தனி ஆளாக கொன்று ஷேர்கான் என்ற பெயர் பெற்றார் அவர். டெல்லியில் பாபர் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சி மாறி முகலாய படையில் ஒரு தளபதியாக சேர்ந்தார் ஷேர்கான். சாமானியராக வாழ்க்கையை துவங்கிய இந்த இளைஞரிடம் அப்போதே ஒரு ஆப்கானிய சாம்ராஜ்யத்தை டெல்லியில் நிறுவ வேண்டும் என்ற லட்சிய கனவு கிளர்ந்தெழுந்தது என்பதை வரலாற்றை படிக்கும்போது வியப்பாக இருக்கிறது. நெருக்கமான சில நண்பர்களிடம் இந்த முகலாயர்கள் பெரும் கில்லாடிகள் ஒன்றும் அல்ல, பாதி நேரத்தை மது மங்கை என்று கழிக்கிற இவர்களுடைய போர்த்தந்திரமும் ரொம்ப சுமாரானதே. பெரியதொரு படையை வைத்து கொண்டு சின்ன சின்ன இந்திய மன்னர்களிடம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது பெரிய வித்தையா என்ன? மன்னரும் சரி இளவரசர்களும் சரி மந்திரிகள் சொல்வதை அப்படியே நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். மந்திரிகளோ லட்சம் கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். முகலாயர்களை விரைவில் நாம் இந்தியாவிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்று ஷெர்கான் கூறுவதுண்டு. இதை கேட்கும் மற்றவர்கள் சிரிப்பதும் உண்டு. ஒரு முறை பாபர் சக்கரவர்த்தி தன் படைத்தளபதிகளுக்கு அளித்த விருந்தில் கலந்து கொண்ட ஷேர்கான் தட்டில் இருந்த சிக்கனை ஸ்பூனால் நறுக்க முடியாமல் போனதால் பந்தியை தாண்டி சென்ற சமையல்காரரிடம் கத்தி ஒன்று வேண்டும் என்று கேட்டார். அலட்சியமாக தலையசைத்து விட்டு போன சமையல்காரர் கத்தி கொண்டு வருவதாக தெரியவில்லை. சில நிமிடம் பொறுத்து பார்த்த ஷேர்கான் எழுந்து சென்று பின்னால் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த தன் போர்வாளை எடுத்து வந்து அமர்ந்து சர்வசாதாரணமாய் சிக்கனை துண்டு துண்டாக நறுக்க ஆரம்பித்ததை தொலைவில் இருந்த ஒரு ஜோடி கண்கள் வியப்போடு பார்த்தன. அவை பாபரின் விழிகள். அப்போதே பாபர் பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சரிடம், இந்த ஆப்கானிய தளபதியிடம் பெரும் வம்பு வைத்து கொள்ள முடியாது என்று தோன்றுகிறது. பெரிய ஆளாக வருவார் இந்த இளைஞர் என்றார். இப்படியாக ஷெர்கானை எதேச்சையாக பார்த்தவுடனேயே அவரை கச்சிதமாக எடை போட்டு அடையாளம் கண்டு கொண்ட பாபர் தன் கணிப்பை ஹுமாயூனிடம் சொல்லி எச்சரிக்காமல் போனது துரதிர்ஷ்டவசமானதே. தன் லட்சிய பாதையில் வெற்றிகரமாக பாதி தூரம் வந்துவிட்ட இந்த ஷெர்கானின் பெரும் படை தான் இப்போது ஆக்ராவை நோக்கி துரித கதியில் முன்னேறி வந்து
ஹுமாயூனுக்கு ஜுரம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த சோதனையான நேரத்தில் ஹுமாயூனின் மனக்காய்ச்சலை மேலும் அதிகப்படுத்தியது சகோதரர் காம்ரானின் துரோகம். 12,000 குதிரை வீரர்கள் கொண்ட தன்னுடைய படையுடன் லாகூரிலிருந்து ஆக்ரா நோக்கி வந்த காம்ரான் ஹுமாயூனிடம் இணைந்து ஷெர்ஷாவுடன் போர் புரிவதற்கு பதிலாக சகோதரனிடம் வாய்ச்சண்டை மட்டும் போட்டுவிட்டு லாகூருக்கு படையுடன் திரும்பி போய்விட்டார். சகோதரர்கள் இணையவில்லை என்று தெரிந்த செய்தி பரவியவுடன் ஹுமாயூன் படையிலும் குழப்பம் ஊடுருவியது. சில தளபதிகளும் பல வீரர்களும் நழுவினார்கள். ஆக்ரா 150 மைல் தொலைவில் ஷெர்கானின் படை வந்துவிட்டது என்ற செய்தி வந்து சேர்ந்தது. நிர்வாகத்திலும் ராஜதந்திரத்திலும் தான் ஹுமாயூன் குறைந்த மார்க் எடுப்பாரே தவிர போருக்கு பயந்தவர் அல்ல. பாபரின் மகன். மே 17, 1540 ஆக்ராவிலிருந்து ஹுமாயூன் தலைமையில் கிளம்பி சென்று சற்று வீக்கான மொகலாய படை கங்கை நதி அருகே கன்னோசி நகரில் ஷெர்கானின் ஆப்கானிய படையுடன் நேரடியாக மோதியது. மொகலாய சாம்ராஜ்யத்திற்கு சாவு மணி அடித்த போர் அது. இந்த கன்னோசி யுத்தத்தில் ஷெர்கானால் திட்டவட்டமாக முறியடிக்கப்பட்ட ஹுமாயூன் மறுபடியும் பழையபடி கங்கை நதியை கடந்து தப்பிக்க வேண்டி வந்தது. இந்த முறை மன்னரை முதுகில் சுமந்து அக்கறைக்கு விட்டது கூலியால் அல்ல, ஹுமாயூனின் போர் யானை. யாராக இருந்தாலும் தோல்வி என்பது சோகமான மோசமான விஷயம்தானே. ஹுமாயூன் தோற்று திரும்புகிறார் என்ற செய்தி பரவியுடனே ஆக்ரா திரும்பும் வழியில் இருந்த கிராமங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டன. ஜன்னல் கதவுகள் சாத்தப்பட்டன. சகோதரர்கள் அஸ்காரி ஹிண்டாலும் தட்டு தடுமாறி ஆக்ரா திரும்பிய ஹுமாயூனை மேலும் அலைக்கழித்து ஷெர்கான் படை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி. உடனே மூட்டை முடிச்சோடு லாகூருக்கு திரும்பி சென்ற ஹுமாயூன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன், லாகூர் வரை உங்கள் எல்லையை வைத்து கொள்ளுங்கள் என்று ஷெர்கானுக்கு கடிதம் அனுப்பினார். காபூலிலிருந்து வந்தவர்கள் நீங்கள் காபூலுக்கே திரும்பி செல்ல வேண்டும் என்று ஷெர்கானிடமிருந்து பதில் வந்தது. இதற்குள் காம்ரான் ஷெர்கானிடம் பேரம் பேச முனைய, ரொம்ப நன்றி, அண்ணனையே காட்டிக் கொடுக்கும் துரோகியின் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அனுப்பினார் ஷெர்கான். இந்த நிலையிலும் காம்ரானை தண்டிக்க சொல்லி சில அமைச்சர்கள் ஹுமாயூனிடம் எரிச்சலுடன் எடுத்து சொன்னார்கள். அப்போதும் தம்பிகளை அன்புடன் நடத்த சொல்லி என் தந்தை ஆணையிட்டிருக்கிறார், அதை நான் மீற முடியாது என்றார் ஹுமாயூன். இருப்பினும் மேலும் லாகூரில் தங்குவது ஆபத்து என்பதை புரிந்து கொண்ட மன்னர் சிந்து மாகாணம் நோக்கி தன் துவண்ட படையுடன் சென்றார். ஷெர்கான் முன்னேற்றத்தை கண்டு பயந்து போன காம்ரான் காபூலுக்கு ஓடினார். அஸ்காரியும் காம்ரானுடன் சேர்ந்து கொள்ள இருவரும் கூட பிறந்தவர்கள். ஹிண்டால் ஹுமாயூனோடு தங்கினார். ஹுமாயூனின் இன்னொரு சிற்றன்னைக்கு பிறந்தவர் ஹிண்டால் என்றாலும் அவரை பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர் ஹுமாயூனின் தாய்தான். ஆகவே இந்த இரு சகோதரர்களுக்கிடையே சற்று பாச பிணைப்பு இருந்தது. ஆப்கானிய படையை சமாளிக்க சிந்து மாகாணத்தை ஆண்டு கொண்டிருந்த ஹுசேனிடம் உதவி கேட்டனர் ஹுமாயூன். ஷெர்கான் பற்றி நிறைவே தேர்ந்து வைத்திருந்த ஹுசேன் ஹுமாயூனுக்கு எந்த உதவியும் அளிக்க தயாராக இல்லை. சுமார் 18 மாதங்கள் சிந்து மாகாணத்தில் தங்க இடமில்லாமல் அங்குமிங்குமாக தவித்தது ஹுமாயூனின் படை. காடுகளிலும் பாலைவனத்திலும் தாகத்துடன் அலைந்த வீரர்கள் தவித்து போனார்கள். இந்த பயணத்தில் குடிக்க ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் போனது. தொடர்ந்து 3 நாட்கள் ஹுமாயூன் தவித்ததாக வரலாறு கூறுகிறது. கடைசியில் ஒரு கிணற்றை பார்த்தவுடன் மன்னர் என்று கூட பார்க்காமல் ஹுமாயூனை தள்ளிக்கொண்டு எல்லோரும் ஆவேசமாக நீர் குடிக்க ஓடி சில வீரர்கள் ஆழமான அந்த கிணற்றில் விழுந்து இறந்ததும் நடந்தது. இந்த பரிதாபமான சூழ்நிலையில்தான் ஒரு பாலைவன சோலையாக அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தது. அதுதான் ஹுமாயூனின் திருமணம். ஹுமாயூன்